ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுன்னு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 29 அத்தியாயங்கள் முடிச்சுட்டு 30வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பித்தோம். போன செஷனில் 30வது அத்தியாயத்தில் பகவான் எப்படி பிரச்சேதஸ்களுக்கு ஒரு ஆச்சரியமான தர்சனத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த 30வது அத்தியாயத்தில் பிரச்சேதஸ்கள்லாம் என்ன பண்ணுறான்னா பகவானுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரத்தை அப்படி சமர்ப்பணம் பண்ணுறா. நமோ நமஹா கிளேஷ விநாசனாய அப்படிங்கிறா. எல்லா துக்கங்களையும் போக்கடிக்கக்கூடிய அத்தகைய பகவானான உங்களுக்கு நமஸ்காரம். நிரூபிதோதார குணாஹ்வயாய அப்படின்னு யாருடைய நாமங்களும் குணங்களும் வேதங்களால் எல்லா க்ஷேமத்துக்கும் ஒரே ஹேத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ வேதங்களாலேயே, அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். மனோவச்சோ வேக புரோஜவாய அப்படின்னு சொல்கிறா. மனசும் வாக்குமே அத்தகைய வேகம் உடையது. அந்த மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் அதற்கும் முன்னாடி போகக்கூடியவராம் அத்தகைய வேகத்தோடு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். சர்வாக்ஷ மார்கைஹி அகதாத்வனே நமஹா அப்படின்னு எல்லா இந்திரியங்களுக்கும் எட்டவே எட்டாதவர் அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறா. யார் ரொம்பவும் சாந்தமாகவும் சுத்தமாகவும் இருக்கேளோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். யாரிடத்துல இந்த துவைத்தம்ங்கிறது பொய்யாக மனசுனால் ஏற்படுறதோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். யார் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி காப்பாற்றி அழிக்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற ரூபங்களை எடுத்துக்கிறாரோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். நமக் கமலநாபாய நமக் கமலமாலினே நமக் கமலபாதாய நமஸ்தே கமலேக்ஷணா அப்படின்னு சொல்கிறா. தாமரை போன்ற நாபி உடையவர், தாமரை மாலை அணிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர், தாமரை போன்ற பாதங்கள் உடையவர், தாமரை போன்ற கண்கள் உடையவர் அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். யார் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பட்டாடை அப்படிங்கிறது தாமரை புஷ்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடியை போல் அப்படி ஜுவலிக்கிறதோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். இப்பொழுது எங்களுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு ஆச்சரியமான தர்சனம் கொடுத்துருக்கேளே, இந்த ரூபம் அப்படிங்கிறது எல்லா துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடிய அத்தகைய ஒரு ரூபம். நாங்களோ தாபத்திரயங்களால் எப்பொழுதும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு இத்தகைய ஒரு ரூப தர்சனத்தை கொடுத்துருக்கேளே, இதை விட பெரிய ஒரு அனுகிரகங்கிறது எங்களுக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதனால் பெரியோர்கள்லாம் இதைத்தான் எப்பொழுதும் பண்ணணும். என்ன அப்படின்னா எங்களை போன்ற தீனர்களை எப்பொழுதும் அவர்கள் மனசால் அந்த தக்க தருணத்தில் மனசால் அவர்கள் நினச்சி பார்க்கணும். அதுதான் பெரியோர்கள்லாம் பண்ணணும். அவர்கள் அப்படி நினச்சா அப்படின்னா யாரை நினைக்கிறாளோ அவர்களுக்கு அத்தகைய ஒரு சாந்தியும் சந்தோஷமும் ஏற்படும். அப்படி நீங்கள் எங்களை நினச்சாலே போரும், ஆனாலும் உங்களோட கருணையினால் எங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு தர்சனம் கொடுத்துருக்கேள் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அந்தர்யாமியாக நீங்கள் தான் இருந்துருக்கேள். அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுபோல் எங்களோட மனசுலேயும் என்ன ஆசைகள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இப்போ அவள் சொல்கிறா என்ன ஆசை அப்படிங்கிறத சொல்கிறா. நீங்கள் தான் எங்களுடைய குரு, மோட்ச மார்க்கத்தில் கூட்டின்னு போகக்கூடிய குரு நீங்கள் தான் எங்களுடைய கதி. அதனால் உங்களுடைய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எங்களிடத்துல அத்தகைய சந்தோஷப்பட்டிருக்கே இல்லையா, இந்த உங்களுடைய சந்தோஷத்தை தான் நாங்கள் மனசில் எப்பொழுதும் விரும்புகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறா. இருந்தாலும் எங்களுக்கு உங்களிடத்துலேருந்து ஒரு வரன் வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. அனந்தமான மகிமைகளுடைய உங்களிடத்துலேருந்து இருந்தாலும் நாங்கள் ஒரு வரனை ஆசைப்படுறோம். ஒரு வண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு திவ்யமான பாரிஜாத மரமே கிடச்சுடுத்து அப்படின்னா மற்ற விஷயங்கள் பின்னாடிலாம் அந்த வண்டு போகாது இல்லையா, அது மாதிரி உங்களுடைய சரணமே எங்களுக்கு கிடச்சிருக்கே, அதனால் நாங்கள் வேறு எதை ஆசைப்பட போகிறோம், இதைத்தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி யாவத்தே மாயையா ஸ்பிருஷ்டாக பிரமாம இக கர்மபிகி தாவத் பவத் பிரசங்கானாம் சங்கஹா சியான்னோ பவே பவே அப்படின்னு ரொம்ப அழகாக சத்சங்கத்தை பிரார்த்தனை பண்ணுறா. எவ்வளவு காலம் உங்களோட மாயினால் தாக்கப்பட்டு நாங்கள் இந்த சம்சாரத்தில் இப்படி எங்களுடைய கர்மங்கள்னால் இப்படி வாழ்ந்துட்டே இருக்கோமோ அவ்வளவு காலம் எங்களுக்கு உங்களுடைய பக்தர்களுடைய சங்கம் அப்படிங்கிறது ஒரு பிறவிலையும் எங்களுக்கு கிடச்சுட்டே இருக்கணும். இதுதான் நாங்கள் கேட்குற வரன் அப்படின்னு சொல்கிறா. பகவான் ருத்ரகீதத்தில் எந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுத்தாலோ அதையே திரும்ப சொல்கிறா. துலையாம லவேனாபி நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாஷிஷான்னு அதே பிரார்த்தனையை சொல்கிறா. அப்படி எங்களுக்கு சத்சங்கம் ஒரு அரக்ஷணம் கிடைச்சா கூட அதற்கு சமமாக நாங்கள் ஸ்வர்க்கத்தையோ அல்லது மோட்சத்தையோ கூட நாங்கள் சமமாக நினைக்க மாட்டோம். மற்ற உலக சுகங்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னா சத்சங்கத்தை ஏன் கேட்குறா அப்படிங்கிறதுனால சத்சங்கத்தோட மகிமையும் அவர்களே சொல்கிறா. அத்தகைய சத்சங்கத்தில் தானே உங்களுடைய கதா அமிர்தம் அப்படிங்கிறது எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சத்சங்கத்தில் தான்
இந்த உலக விஷயங்களுக்காக எப்பொழுதும் நம்மளோட மனசில் ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கே, அதெல்லாம் நன்னா சாந்தி ஆயிடுறது இந்த சத்சங்கத்தில் தான். அந்த சத்சங்கத்தில் தான் மற்ற ஜீவராசிகளிடத்துல நம்மளுக்கு துவேஷம், வைரம் இது போன்ற இந்த துவேஷ பாவங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. அந்த சத்சங்கத்தில் தான் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பயம்னு நம்மளுக்கு எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கே, அந்த பயம் இல்லாத தன்மைங்கிறது சத்சங்கத்தில் தான் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி, அதனால் எவன் ஒருவன் இந்த சம்சாரத்தில் எப்பொழுதும் பயத்திலேயே இருந்துட்டு இருக்கானோ அவன் எவன்தான் இப்படி ஒரு சாது சங்கத்தை விரும்பாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. இந்த சாதுக்களோ லோகத்தில் இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா. எதற்காக அப்படின்னா தங்களுடைய அந்த பாதங்களால் எல்லா பூமியும் பாவரப்படுத்துறதுக்காக அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா. அத்தகைய ஒரு சத்சங்கத்தினுடைய பலனை அனுபவித்தவர்கள் யாருன்னா நாங்கள் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறா. எந்த சத்சங்கம் அப்படிங்கிறத சொல்கிறா, ஒரு க்ஷணம் தான் எங்களுக்கு அந்த சத்சங்கம் கிடச்சிது. யாருடைய சத்சங்கம்னா சாக்ஷாத் பரமசிவனுடைய சத்சங்கம். அவர் எப்படிப்பட்டவர்னா உங்களுக்கு நண்பர், பரமசகா, உங்களுடைய சகா அவர். அப்படிப்பட்ட பரமசிவனோட சத்சங்கம் ஒரு க்ஷணம் எங்களுக்கு கிடச்சதுனால இந்த சம்சாரங்கிற ரோகம் இருக்கு இல்லையா, அந்த சம்சாரங்கிற ரோகம் தீரவே தீராத ஒரு ரோகம். அந்த ரோகத்துக்கும் ஒரு சிறந்த வைத்தியன் யாருன்னா தாங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களிடத்துல நாங்கள்லாம் சரணாகதி பண்ணியிருக்கோமே, அது எதனாலனா அந்த சத்சங்கத்தினால தான் எங்களுக்கு அத்தகைய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதனால் இங்கே ஒரு பிரார்த்தனை பண்ணுறா, நாங்கள் இவ்வளவு காலமாக என்னெல்லாம் சாஸ்திரங்கள் படிச்சிருக்கோமோ அல்லது யாரெல்லாம் பக்தியோடு நாங்கள் யாருக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்கோமோ, எங்களுடைய குருமார்களோ அல்லது எங்களோட பெரியோர்களோ பிராமணர்களோ, அதை தவிர நாங்கள் யாருக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துருக்கோமோ, எங்களோட நண்பர்களோ அல்லது கூட பிறந்தவர்களோ அல்லது எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் ஒரு அசூயையே இல்லாமல் நாங்கள் பழகியிருந்தோம் அப்படின்னாலோ, அல்லது இவ்வளவு காலம் தண்ணி கடியில் அப்படி அன்ன ஆகாரம்லாம் இல்லாமல் தபஸ் பண்ணோமே, அந்த தபஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களிடத்துல அர்ப்பணம் பண்ணுறோம். எதற்காக அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. பிரம்மா, சிவன், மனு போன்றவர்கள் எல்லாமே உங்களுடைய குணங்களோட எல்லை எங்கன்னு அவர்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் அவர்கள் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, அதனால நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாசுதேவனான உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி அவர்களோட ஸ்தோத்திரத்தை முடிக்கிறா. இப்படி அவர்கள்லாம் ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணதும் பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களிடத்துல அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். பண்ணிவிட்டு இப்போ அவர்கள்லாம் நினைக்கிறா பகவான் கிளம்பி போகக்கூடாதேன்னு நினைக்கிறா. அவர்களுடைய கண்களுக்கு திருப்தியே ஏற்படல. அப்படி இருந்த போதிலும் பகவான் அங்கேருந்து கிளம்பி அவருடைய வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது இந்த பிரச்சேதசுகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜலத்துக்கு அடியில் தானே தபஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த ஜலத்திலேருந்து எழுந்து இப்போ பூமிக்கு வரா. வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே மரங்களாக முளைச்சிருக்கு. ஆகாசத்துக்கும் பூமிக்குமா, பூமியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மரங்கள்லாம் முளைச்சிருக்கிறத பார்த்ததும் பிரச்சேதசுக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் ஏற்பட்டுதான். இது எதனால் இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, பிராச்சீன பர்ஹிஸும் நாரதருடைய ஒரு உபதேசத்தினால கிளம்பி தபஸுக்கு போயிட்டதுனால இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த பிரச்சேதசுகளுக்கெல்லாம் இதை பார்த்ததும் பயங்கர கோபம் வந்துதான். அதனால் என்ன பண்ணுறா, வாயை திறந்து வாயிலேந்து அப்படி நெருப்பையும் ஒரு உஷ்ணமான காற்றையும் அப்படியே வெளியே விடுறாளாம். எதற்காக அப்படின்னா இந்த மரங்களெல்லாம் அப்படியே சுட்டு பொசுக்கிறதுக்காக. எப்படி பிரளய காலத்தில் ஒரு நெருப்பு ஏற்படுமோ அதுபோல் ஒரு நெருப்பு ஏற்படுறது. இப்படி மரங்கள்லாம் பொசுங்கி சாம்பலாக ஆகிறத பார்த்ததும் பிரம்மதேவர் பதறி போய் அங்கே ஓடி வரார். ஓடி வந்து நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி இவர்களை சமாதானப்படுத்துகிறார். இப்போ என்னெல்லாம் மரங்கள்லாம் மிஞ்சி இருக்கோ அதுகள்லாம் அப்படியே பயந்து நடுங்கிண்டு தங்களுடைய பெண்ணை கொண்டு இவர்களிடத்துல கொடுக்கறதாம். பகவான் இதை தானே முன்னாடியே சொல்லியிருந்தார். பிரம்மதேவருடைய ஒரு உத்தரவுனால அந்த மரங்கள்லாம் பொண்ணை கொண்டு இந்த பிரச்சேதசுகளுக்கு கொடுக்கறது. பிரச்சேதசுகளும் என்ன பண்ணுறான்னா பிரம்மதேவரோட ஆக்ஞையின் பேரில் அந்த பெண்ணை ஏற்றுக்கிறா. அந்த பெண்ணுக்கு தான் மாரிஷா அப்படின்னு பேர். அப்போது இந்த மாரிஷாக்கு தான் தக்ஷன் அப்படிங்கிறவன் வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இந்த தக்ஷன் யார் அப்படின்னா, எந்த தக்ஷன் பிரம்மதேவரோட புத்திரனாக இருந்த பொழுது பரமசிவனுக்கு அபச்சாரப்பட்டானோ அதே தக்ஷன் அப்போ சாபம் ஏற்பட்டதுனால இப்போ திரும்பவும் வந்து பிறக்கிறான். இப்பொழுதும் அவனுக்கு தக்ஷன் அப்படின்னே பேர் அமையிறது. இந்த தக்ஷன் சாக்ஷுஷ மன்வந்தரம்ங்கிற அந்த அடுத்த மன்வந்தரத்தில் நிறைய பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணி பிரஜாபதியாக திரும்பவும் இருக்க போகிறான். பிறக்கும் பொழுதே அத்தகைய ஒரு தேஜஸோடு இருக்கானாம். யாரெல்லாம் உலகத்தில் தேஜஸ் உடையவர்களோ அவர்களுடைய தேஜஸ் எல்லாம் மிஞ்சும்படியாக ஒரு தேஜஸ் உடையவனாக இருக்கான். அவனுக்கு திரும்பவும் தக்ஷன்னே ஏன் பேர் ஏற்படுறது அப்படின்னா, தக்ஷ அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணுறது அப்படின்னு அர்த்தம்.
ரொம்ப கை தேர்ந்தவன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவன் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கர்மங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவானாம். அதனால தக்ஷன் அப்படின்னே பேர் ஏற்படுறது. பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், இந்த தக்ஷனை எல்லா பிரஜாபதிகளுக்கும் அப்படி தலைவனாக முடிசூட்டுறார். அப்படிங்கிறதோட இந்த 30வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. இப்பொழுது இந்த செஷனில் நம்ம 22வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। प्रचेतसऊचुः नमो नमः क्लेशविनाशनाय। नमो नमः क्लेशविनाशनाय। नमो नमः क्लेशविनाशनाय। निरूपितोदार गुणाह्वयाय। निरूपितोदार गुणाह्वयाय।
निरूपितोदारगुणाह्वयाय मनोवचो वेगपुरोजवाय मनोवचो वेगपुरोजवाय मनोवचो वेगपुरोजवाय सर्वाक्षमार्गैः अगताध्वने नमः सर्वाक्षमार्गैरगताध्वने नमः सर्वाक्षमार्गैरगताध्वने नमः शुद्धाय शान्ताय नमः स्वनिष्ठया शुद्धाय शान्ताय नमः स्वनिष्ठया शुद्धाय शान्ताय नमः स्वनिष्ठया मनसि अपार्थं विलसत् द्वयाय मनस्यपार्थं विलसद्वयाय मनस्यपार्थं विलसद्वयाय नमो जगत्स्थानलयोदयेषु नमो जगत्स्थानलयोदयेषु नमो जगत्स्थानलयोदयेषु गृहीतमाया गुणविग्रहाय गृहीतमाया गुणविग्रहाय गृहीतमाया गुणविग्रहाय नमो विशुद्धसत्त्वाय नमो विशुद्धसत्त्वाय नमो विशुद्धसत्त्वाय हरये हरिमेधसे हरये हरिमेधसे हरये हरिमेधसे वासुदेवाय कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय कृष्णाय प्रभवे सर्वसात्वतां प्रभवे सर्वसात्वतां प्रभवे सर्वसात्वतां नमः कमलनाभाय नमः कमलनाभाय नमः कमलनाभाय नमः कमलमालिने नमः कमलमालिने नमः कमलमालिने नमः कमलपादाय नमः कमलपादाय नमः कमलपादाय नमस्ते कमलेक्षणा नमस्ते कमलेक्षणा नमस्ते कमलेक्षणा नमः कमलकिञ्जल्क नमः कमलकिञ्जल्क नमः कमलकिञ्जल्क पिशङ्गामलवाससे 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 सर्वभूतनिवासाय 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 नमो अयुङ्क्ष्महि साक्षिणे नमो युङ्क्ष्महि साक्षिणे नमो युङ्क्ष्महि साक्षिणे रूपं भगवता त्वेतत् रूपं भगवता त्वेतत् रूपं भगवता त्वेतत् अशेषक्लेशसंशयम् अशेषक्लेशसंक्षयम् अशेषक्लेशसंक्षयम् आविष्कृतं नः क्लिष्टानाम् आविष्कृतं नः क्लिष्टानाम् आविष्कृतं नः क्लिष्टानाम् किमन्यद् अनुकम्पितं किमन्यद् अनुकम्पितं किमन्यद् अनुकम्पितम् एतावत्त्वं हि विभुभिः एतावत्त्वं हि विभुभिः एतावत्त्वं हि विभुभिः भाव्यं दीनेषु वत्सलैः भाव्यं दीनेषु वत्सलैः भाव्यं दीनेषु वत्सलैः यद् अनुस्मर्यते काले यदनुस्मर्यते काले यदनुस्मर्यते काले स्वबुद्ध्या अभद्ररन्धन स्वबुद्ध्या भद्ररन्धन स्वबुद्ध्या भद्ररन्धन येनोपशान्तिः भूतानां येनोपशान्तिर्भूतानां
येनोपशान्तिर्भूतानां क्षुल्लकानाम् अपीहताम् क्षुल्लकानाम् अपीहताम् क्षुल्लकानाम् अपीहताम् अन्तर्हितो अन्तर्हृदये अन्तर्हितोऽन्तर्हृदये अन्तर्हितोऽन्तर्हृदये कस्मान्नो वेदनाशिषः कस्मान्नो वेदनाशिषः कस्मान्नो वेदनाशिषः असावेव वरो अस्माकम् असावेव वरोऽस्माकम् असावेव वरोऽस्माकम् ईप्सितो जगतः पते ईप्सितो जगतः पते ईप्सितो जगतः पते प्रसन्नो भगवान् येषाम् प्रसन्नो भगवान् येषां प्रसन्नो भगवान् येषाम् अपवर्गगुरुः गतिः अपवर्गगुरुर्गतिः अपवर्गगुरुर्गतिः वरं वृणीमहे अथापि वरं वृणीमहेथापि वरं वृणीमहेथापि नाथ त्वत्परतः परात् नाथ त्वत्परतः परात् नाथ त्वत्परतः परात् न ह्यन्तः त्वद्विभूतीनां न ह्यन्तस्त्वद्विभूतीनां न ह्यन्तस्त्वद्विभूतीनां सो अनन्त इति गीयसे सोऽनन्त इति गीयसे सोऽनन्त इति गीयसे पारिजाते अञ्जसा लब्धे पारिजातेऽञ्जसा लब्धे पारिजातेऽञ्जसा लब्धे सारङ्गो अन्यन्न सेवते सारङ्गोऽन्यन्न सेवते सारङ्गोऽन्यन्न सेवते त्वद् अङ्घ्रिमूलम् आसाद्य त्वदङ्घ्रिमूलमासाद्य त्वदङ्घ्रिमूलमासाद्य साक्षात् किं किं वृणीमहि साक्षात् किं वृणीमहि साक्षात् किं वृणीमहि यावत्ते मायया स्पृष्टा यावत्ते मायया स्पृष्टा यावत्ते मायया स्पृष्टा भ्रमाम इह कर्मभिः भ्रमाम इह कर्मभिः भ्रमाम इह कर्मभिः तावद्भवत्प्रसङ्गानां तावद्भवत्प्रसङ्गानां सङ्गस्यान्नो भवे भवे सङ्गः स्यान्नो भवे भवे सङ्गस्यान्नो भवे भवे तुलयामलवेनापि 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 न स्वर्गं नापुनर्भवम् न स्वर्गं नापुनर्भवम् न स्वर्गं नापुनर्भवम् भगवत्सङ्गिसङ्गस्य 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 मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः यत्रेड्यन्ते कथामृष्टाः यत्रेड्यन्ते कथामृष्टाः यत्रेड्यन्ते कथामृष्टाः तृष्णायाः प्रशमो यतः तृष्णायाः प्रशमो यतः तृष्णायाः प्रशमो यतः निर्वैरं यत्र भूतेषु निर्वैरं यत्र भूतेषु निर्वैरं यत्र भूतेषु नोद्वेगो यत्र कश्चन नोद्वेगो यत्र कश्चन नोद्वेगो यत्र कश्चन यत्र नारायणः साक्षात् यत्र नारायणः साक्षात् यत्र नारायणः साक्षात्
भगवान् न्यासिनां गतिः भगवान् न्यासिनां गतिः भगवान् न्यासिनां गतिः संस्तूयते सत्कथासु संस्तूयते सत्कथासु संस्तूयते सत्कथासु मुक्तसङ्गैः पुनः पुनः मुक्तसङ्गैः पुनः पुनः मुक्तसङ्गैः पुनः पुनः तेषां विचरतां पद्भ्यां तेषां विचरतां पद्भ्यां तेषां विचरतां पद्भ्यां तीर्थानां पावनेच्छया तीर्थानां पावनेच्छया तीर्थानां पावनेच्छया भीतस्य किं न रोचेत भीतस्य किं न रोचेत भीतस्य किं न रोचेत तावकानां समागमः तावकानां समागमः तावकानां समागमः वयं तु साक्षात् भगवन् भवस्य वयं तु साक्षात् भगवन् भवस्य वयं तु साक्षात् भगवन् भवस्य प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः भिषक्तमं त्वाद्य गतिं गता स्मः भिषक्तमं त्वाद्य गतिं गता स्मः भिषक्तमं त्वाद्य गतिं गता स्मः यन्न स्वधीतं गुरवः प्रसादिता यन्न स्वधीतं गुरवः प्रसादिता यन्न स्वधीतं गुरवः प्रसादिता विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या आर्यानताः सुहृदो भ्रातरश्च आर्यानताः सुहृदो भ्रातरश्च आर्यानताः सुहृदो भ्रातरश्च सर्वाणि भूतानि अनसूययैव सर्वाणि भूतान्यनसूययैव सर्वाणि भूतान्यनसूययैव यन्नः सुतप्तं तपयेतदीश यन्नः सुतप्तं तपयेतदीश यन्नः सुतप्तं तपयेतदीश निरन्धसां कालम् अदभ्रम् अप्सु निरन्धसां कालमदभ्रमप्सु निरन्धसां कालम् अदभ्रमप्सु सर्वं तदेतत्पुरुषस्य भूम्नो सर्वं तदेतत्पुरुषस्य भूम्नो सर्वं तदेतत्पुरुषस्य भूम्नो वृणीमहे ते परितोषणाय वृणीमहे ते परितोषणाय वृणीमहे ते परितोषणाय मनुस्वयंभूः भगवान् भवश्च मनुस्वयंभूर्भगवान् भवश्च मनुस्वयंभूर्भगवान् भवश्च ये अन्ये तपोज्ञानविशुद्धसत्त्वाः येऽन्ये तपोज्ञानविशुद्धसत्त्वाः येऽन्ये तपोज्ञानविशुद्धसत्त्वाः अदृष्टपारा अपि यन्महिम्नः अदृष्टपारा अपि यन्महिम्नः अदृष्टपारा अपि यन्महिम्नः स्तुवन्त्यथो त्वात्मसमं गृणीमः स्तुवन्त्यथो त्वात्मसमं गृणीमः स्तुवन्त्यथो त्वात्मसमं गृणीमः नमः समाय शुद्धाय नमः समाय शुद्धाय नमः समाय शुद्धाय पुरुषाय पराय च पुरुषाय पराय च
पुरुषाय पराय च वासुदेवाय सत्त्वाय वासुदेवाय सत्त्वाय वासुदेवाय सत्त्वाय तुभ्यं भगवते नमः तुभ्यं भगवते नमः तुभ्यं भगवते नमः मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति प्रचेतोभिः अभिष्टुतो हरिः इति प्रचेतोभिरभिष्टुतो हरिः इति प्रचेतोभिरभिष्टुतो हरिः प्रीतः तथेत्याह शरण्यवत्सलः प्रीतस्तथेत्याह शरण्यवत्सलः प्रीतस्तथेत्याह शरण्यवत्सलः अनिच्छतां यानम् अतृप्तचक्षुषाम् अनिच्छतां यानम् अतृप्तचक्षुषाम् अनिच्छतां यानमतृप्तचक्षुषाम् ययौ स्वधाम अनपवर्गवीर्यः ययौ स्वधामानपवर्गवीर्यः ययौ स्वधामानपवर्गवीर्यः अथ निर्याय सलिलात् अथ निर्याय सलिलात् अथ निर्याय सलिलात् प्रचेतस उदन्वतः प्रचेतस उदन्वतः प्रचेतस उदन्वतः वीक्ष्य अकुप्यन् द्रुमैः छन्नां वीक्ष्याकुप्यन् द्रुमैश्छन्नाम् वीक्ष्याकुप्यन् द्रुमैश्छन्नाम् गां गां रोद्धुम् इवोच्छ्रितैः गां गां रोद्धुम् इवोच्छ्रितैः गां गां रोद्धुम् इवोच्छ्रितैः ततो अग्निमारुतौ राजन् ततोऽग्निमारुतौ राजन् ततोऽग्निमारुतौ राजन् अमुञ्चन् मुखतो रुषा अमुञ्चन् मुखतो रुषा अमुञ्चन् मुखतो रुषा महिं निर्विरुधं कर्तुम् महीं निर्विरुधं कर्तुं महीं निर्विरुधं कर्तुं संवर्तक इवात्यये संवर्तक इवात्यये संवर्तक इवात्यये भस्मसात् क्रियमाणां स्तान् भस्मसात् क्रियमाणां स्तान् भस्मसात् क्रियमाणां स्तान् द्रुमान् वीक्ष्य पितामहः द्रुमान् वीक्ष्य पितामहः द्रुमान् वीक्ष्य पितामहः आगतः शमयामास आगतः शमयामास आगतः शमयामास पुत्रान् बर्हिष्मतो नयैः पुत्रान् बर्हिष्मतोनयैः पुत्रान् बर्हिष्मतोनयैः तत्रावशिष्टा ये वृक्षा तत्रावशिष्टा ये वृक्षा तत्रावशिष्टा ये वृक्षा भीता दुहितरं तदा भीता दुहितरं तदा भीता दुहितरं तदा उज्जह्रुते प्रचेतोभ्यः उज्जहृस्ते प्रचेतोभ्यः उज्जहृस्ते प्रचेतोभ्यः उपदिष्टाः स्वयंभुवा उपदिष्टाः स्वयंभुवा उपदिष्टाः स्वयंभुवा ते च ब्रह्मण आदेशात् ते च ब्रह्मण आदेशात् ते च ब्रह्मण आदेशात् मारिषाम् उपयेमिरे मारिषाम् उपयेमिरे मारिषाम् उपयेमिरे यस्यां महद् अवज्ञानात् यस्यां महदवज्ञानात् यस्यां महदवज्ञानात् अजनि
अजनयो निजः अजन्यजनयो निजः अजन्यजनयो निजः चाक्षुषे त्वन्तरे प्राप्ते चाक्षुषे त्वन्तरे प्राप्ते चाक्षुषे त्वन्तरे प्राप्ते प्राक्सर्गे कालविद्रुते प्राक्सर्गे कालविद्रुते प्राक्सर्गे कालविद्रुते यः ससर्ज प्रजा इष्टाः यः ससर्ज प्रजा इष्टाः यः ससर्ज प्रजा इष्टाः स दक्षो दैवचोदितः सदक्षो दैवचोदितः सदक्षो दैवचोदितः यो जायमानः सर्वेषां यो जायमानः सर्वेषां यो जायमानः सर्वेषां तेजः तेजस्विनां रुचा तेजस्तेजस्विनां रुचा तेजस्तेजस्विनां रुचा स्वयोपादत्तदाक्ष्याच्च 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 कर्मणां दक्षम् अब्रुवन् कर्मणां दक्षमब्रुवन् कर्मणां दक्षमब्रुवन् तं प्रजासर्गरक्षायां तं प्रजासर्गरक्षायां तं प्रजासर्गरक्षायाम् अनादिः अभिषिच्य च अनादिरभिषिच्य च अनादिरभिषिच्य च युयुजे अन्यांश्च युयोज युयुजेन्यांश्च युयोज युयुजेन्यांश्च स वै सर्वप्रजापतीन् स वै सर्वप्रजापतीन् स वै सर्वप्रजापतीन् 22வது ஸ்லோகத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் from the 22nd श्लोका प्रचेतसौजुः नमो नमः क्लेशविनाशनाय निरूपितोदारगुणाह्वयाय मनोवचो वेगपुरोजवाय सर्वाक्षमार्गैरघताध्वने नमः शुद्धाय शान्ताय नमः स्वनिष्ठया मनस्य पार्थं विलसद्वयाय नमो जगत्स्थानलयोदयेषु गृहीतमाया गुणविग्रहाय नमो विशुद्धसत्त्वाय हरये हरिमेधसे वासुदेवाय कृष्णाय प्रभवे सर्वसात्वतां नमः कमलनाभाय नमः कमलमालिने नमः कमलपादाय नमस्ते कमलेक्षणा नमः कमलकिञ्जल्क पिशङ्गामलवाससे सर्वभूतनिवासाय नमो युङ्क्ष्महि साक्षिणे रूपं भगवता त्वेतत् अशेषक्लेशसंक्षयम् आविष्कृतं नः क्लिष्टानां किमन्यद् अनुकम्पितम् एतावत्त्वं हि विभुभिः भाव्यं दीनेषु वत्सलैः यदनुस्मर्यते काले स्वबुद्ध्या भद्ररन्धना येनोपशान्तिर्भूतानां क्षुल्लकानामपीहताम् अन्तर्हितोऽन्तर्हृदये कस्मान्नो वेदनाशिषः असावेव वरोऽस्माकम् ईप्सितो जगतः पते प्रसन्नो भगवान् येषाम् अपवर्गगुरुर्गतिः वरं वृणीमहेथापि नाथ त्वत्परतः परात् न ह्यन्तस्त्वद्विभूतीनां सोऽनन्त इति गीयसे पारिजातेऽञ्जसा लब्धे सारङ्गोऽन्यन्न सेवते
त्वदङ्घ्रिमूलमासाद्य साक्षात् किं वृणीमहि यावत्ते मायया स्पृष्टा भ्रमाम इह कर्मभिः तावद्भवत्प्रसङ्गानां सङ्गस्यान्नो भवे तुलयामलवेनापि न स्वर्गं न पुनर्भवम् भगवत्सङ्गिसङ्गस्य मर्त्यानां किमुताशिषः यत्रेड्यन्ते कथामृष्टाः तृष्णायाः प्रशमो यतः निर्वैरं यत्र भूतेषु नोद्वेगो यत्र कश्चन यत्र नारायणः साक्षात् भगवान् यासिनां गतिः संस्तूयते सत्कथासु मुक्तसङ्गैः पुनः तेषां विचरतां पद्भ्यां तीर्थानां पावनेच्छया भीतस्य किं न रोचेत तावकानां समागमः वयं तु साक्षात् भगवन् भवस्य प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः विषक्तमं त्वाद्य गतिं गता स्मः यन्न स्वधीतं गुरवः प्रसादिता विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या आर्यानताः सुहृदो भ्रातरश्च सर्वाणि भूतानि अनसूयैव यन्नः सुतप्तं तपयेतधीश निरन्धसां कालमदभ्रमप्सु सर्वं तदेतत्पुरुषस्य भूम्नो वृणीमहे ते परितोषणाय मनुस्वयंभूर्भगवान् भवश्च येने तपो ज्ञानविशुद्धसत्त्वाः अदृष्टपारा अपि यन्महिम्नः स्तुवन्त्यतो त्वात्मसमं गृणीमः नमः समाय शुद्धाय पुरुषाय पराय च वासुदेवाय सत्त्वाय तुभ्यं भगवते नमः मैत्रेय उवाच इति प्रचेतोभिरभिष्टुतो हरिः प्रीतस्तथेत्याह शरण्यवत्सलः अनिच्छतां यानम् अतृप्तचक्षुषां ययौ स्वधामानपवर्गवीर्यः अथ निर्याय सलिलात् प्रचेतस उदन्वतः वीक्ष्याकुप्यन् ध्रुमैश्छन्नां गां रोधुमिवोच्छ्रितैः ततोऽग्निमारुतौ राजन् अमुञ्चन् मुखतोरुषा महीं निर्विरुधं कर्तुं संवर्तक इवात्यये भस्मसात् क्रियमाणां स्तान् द्रुमान् वीक्ष्य पितामहः आगतः शमयामास पुत्रान् बर्हिष्मतो नयैः तत्रावशिष्टा ये वृक्षा भीता दुहितरं तदा उज्जहृस्ते प्रचेतोभ्य उपदिष्टा स्वयंभुवा ते च ब्रह्मण आदेशात् मारिषाम् उपयेमिरे यस्यां महदवज्ञानात् अजन्यजनयो निजः चाक्षुषे त्वन्तरे प्राप्ते प्राक्सर्गे कालविद्रुते यः ससर्ज प्रजाहिष्टाः स दक्षो दैव चोदितः यो जायमानः सर्वेषां तेजस्तेजस्विनां वृषा स्वयोपादत्तदाक्ष्याच्च कर्मणां दक्षमब्रुवन् तं प्रजासर्गरक्षायाम् अनादिरभिषिच्य च युयोज युयुजेन्यांश्च स वै सर्वप्रजापतीन् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த செஷனும் நம்ம படிச்ச ராகம் பீம் பிளாஸ். அடுத்த செஷன்ல 31வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th skanda, we learned 29 chapters. And we started learning the 30th chapter in the previous session. So in the first session, we saw how Bhagavan gives darshan to all the prachetas after their tapas. So further in this 30th chapter, the prachetas, they offer a very beautiful stotra to Bhagavan. They begin by telling, Namo Namaha Klesha Vinashanaya. O Bhagavan, salutations to you who destroys all sufferings. Nirupitodara Gunahvayaya. Salutations to you whose names and attributes have been spoken of by the Vedas as the only source of all the supreme welfare for all the humans. Mano Vacho Vega Purojavaya. Whose speed is such that you go ahead even of the mind and speech, which is said to be very, very fast. Sarvaksha Margaihi Agatadhvane Namaha. Salutations to you who is unapproachable by all our senses. And then they say that we salute you who is pure and serene and one in whom duality appears falsely because of the mind, one who assumes the form of Brahma, Vishnu and Shiva for the sake of the creation, preservation and dissolution of this universe. Then they say Namah Kamala Padaya, Namah Kamala Maline, Namah Kamala Padaya, Namaste Kamalekshana. Salutations to you who has a lotus in his navel, who has a beautiful lotus garland, who has lotus-like feet and who has lotus-like eyes, and also one who wears a silk garment which is yellow like the filaments of a lotus flower. And O Lord, you have now manifested this beautiful form of yours which is capable of destroying all the miseries in front of us, because we are also always suffering from the Tapatraya. And what greater blessing can be there for us other than this Rupa Darshana of yours? And this only must be done by all the great ones, they said, which is to remember the poor and helpless ones like us at the opportune moment, at the right moment. And even such a remembrance gives so much of solace and happiness to the ones who are remembered. So even your remembrance would suffice for us, but still out of compassion you have given us this beautiful darshana. And being the witness or the antaryami in all the created beings, you yourself know what is there in the hearts of all the living beings. So you also know what desire lies in all our hearts, but still we tell you that you are our only goal and you are the preceptor who leads us to liberation. And now since we have won your pleasure, this is the only thing that we desire in our hearts, which is to win your pleasure. So they said that very beautifully. And then they say, yet we have one boon which we seek from you. You have limitless glories, we know, and we seek only one boon from you. When the celestial tree called Parijata itself is got, then where else should a bee go for? It will not hanker after any other thing, isn't it? So they had said, having attained the soles of your feet, what else would we desire other than this one thing? And they say, Yavatte Maya Sprishtaha Brahmama Iha Karmabhihi Tavad Bhavat Prasanganam Sangaha Syanno Bhave Bhave. It is a beautiful prayer for Satsanga. They say, as long as we keep roaming in this samsara, being caught in your Maya due to all our karmas, let us have Satsanga, that is the company of all your loving devotees, as long as we are in the samsara, in every birth we take. And then they also said this beautiful prayer, Tulayama Lavenapi Naswargam Na Punarbhavam Bhagavad Sangi Sangasya Martyanam Kimutashishaha. This was the same prayer that was taught to them by Rudra Bhagavan in the Rudra Gita. So they offer that to Bhagavan once again now. They said, we don't even equate even half a moment of such a satsanga to even heaven or even liberation, then what else to say about all the other worldly pleasures? Because they now go on to say the glory of satsanga. Why they want satsanga? It is only in such a satsanga where there is always your nectarine stories being recited, and there is annihilation of excessive greed for all the worldly pleasures. And it is only in the satsanga that there is no enmity for all our fellow beings,
and there is no fear from anything in this world in the satsanga. And so, how will a person who is gripped with the fear of samsara not wish for such a company of the sadhus? Because such sadhus who keep roaming about in this world with their feet only to purify all the places. And then they say, we are the ones who have reaped the benefit of satsanga, truly. Because by the momentary association of Lord Shiva, who is a great friend of yours, we have taken refuge in you. We have learned to take refuge in you, who is the best doctor, the best physician for the disease called samsara, which is so very hard to be cured at all. And so they offered a final prayer. They said, whatever shastras we have read all through our lives, whomever we have served with great devotion, like our gurus, our elders, the Brahmins, and whomever we have pleased, whether it is our friends or our brothers, and all the living beings without any envy, and whatever tapas we did all these days under water without food, all these we wish to dedicate it unto your feet, so that you may be always pleased with us. And they go on to say why they glorified Bhagavan now. They said, since even Lord Brahma, Lord Shiva and all the Manus, they always keep extolling you, though they do not know the end of all your glories. So that is why we too glorify you now according to our own capacity. So salutations to you, O Bhagavan, who is Lord Vasudeva. So with this, the Prachetas offered a beautiful stotra to Bhagavan. They concluded their stotra. And when Bhagavan was praised by the Prachetas in this manner, he was extremely pleased with them. And he said, be it so. He blessed them with those words, Tathetyaha. And then, though their eyes were not at all satisfied with the darshan of Bhagavan, and they wished that Bhagavan doesn't leave them at all, but Bhagavan went back to his own abode, he says. So the Prachetas also now, having completed their tapas, they emerged from the waters and they came back to the land, and they saw that the entire earth was being covered with trees that had grown so tall that they were touching the skies, and they could not see the earth at all. It was blocking the entire earth, also the heavens. And probably it was because King Prachina Barihis had gone to the forest to do tapas upon the advice of Narada Maharishi, and there was no one to take care of all this. But the Prachetas, they got extremely angry to see all these overgrown trees. So they started breathing out from their mouth fire and wind in order to burn all these trees. And immediately what happened? Seeing all these trees being burned down to ashes, Brahmadeva came there and he pacified them with soothing words. And all the trees that were left out without being burnt, they were all seized with terror. So what they did was, upon the advice of Brahmadeva, they handed over their daughter to the Prachetas. So this was what was told by Bhagavan already. And so now upon Brahmadeva's instructions, all the Prachetas, they married this daughter of all the trees, who is called as Marisha. And it was to this Marisha that Daksha was born, the same son of Brahma who insulted Lord Shiva and was being cursed. He was now reborn again as Daksha, that is with the same name to this Marisha. And he was the one who would be creating lot of progeny in the next Manvantara called the Chakshusha Manvantara. Here Maitreya Maharishi says, even while he was being born, he surpassed all the resplendent beings with his own splendor, and he came to be known as Daksha itself because he was extremely proficient in performing all the Vedic rituals. The very word Daksha means one who is very proficient, and so he again came to be called as Daksha itself. And now Brahmadeva installed this Daksha as the leader of all the Prajapatis. So with this ends the 30th chapter of the 4th Skanda. So today we are learning from the 22nd shloka till the end of this chapter. So let us meet in the next session when we learn the last chapter of this Skanda, that is the 31st chapter. Radhe Radhe.